இன்னைக்கு நாம டென்டா வாட்டர் அண்ட் இன்ஃப்ரா சொல்யூஷன்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க ஒரு பெங்களூர் பேஸ்டு நிறுவனம். இவங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ரெண்டு செக்டர்லையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நேம்லேயே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது நீர் மேலாண்மை சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட சர்வீசஸ் வந்து இருக்குது. இவங்க வேஸ்ட் வாட்டரை வந்துட்டு ட்ரீட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அந்த வாட்டர்ஸை வந்து பிஸ்னஸ் பர்பஸஸ்க்கெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஜல்ஜீவன் மிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இபிசி சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இபிசின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் ப்ரோக்யூட்மெண்ட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபிசி சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் வந்து இவங்க அந்த இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து லேபர் எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபிசி ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் இபிசி சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபிசி சர்வீஸை அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் மூலமாக வாட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் வந்து இவங்க இவங்களோட பிஸ்னஸஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வாட்டர் ட்ரீட்மெண்ட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் கூட இவங்களுக்கு சொந்தமாக வந்து மடிக்கேரிங்கிற பிளேஸில், அதாவது கர்நாடகாவில் உள்ள மடிக்கேரிங்கிற பிளேஸில் வந்து இவங்களுக்கு இந்த நிறுவனத்துக்கு சொந்தமாக 98 ஏக்கர் லேண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த லேண்டில் வந்து இவங்க காஃபி, பெப்பர் மற்றும் ஏலக்காய் போன்ற விவசாய சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உடுப்பியில் ஒரு பீச் ரெசார்ட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாகவும் இந்த நிறுவனத்துக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டும் இவங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது கூட இவங்க அடிஷ்னலாக வந்து இந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த சர்வீசஸ் கூட அடிஷ்னலாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் ப்ரோக்யூட்மெண்ட் கன்சல்டன்சிக்கான இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. டிசைன் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் கைட்லைன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா சாயில் டெஸ்டிங், ஃபீல்ட் சர்வீஸ் போன்ற விஷயங்களையும் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸில் தான் வந்து நிறையா அண்டர்டேக்கிங் எடுத்திருக்காங்க. இதில் வந்து ரயில்வேஸ் மற்றும் ஹைவே ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட ப்ராஜெக்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சரி, இவங்க வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 2024 நவம்பர் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இவங்க 11 ப்ராஜெக்ட்டில் மெயின் கான்ட்ராக்டராக இருந்ததாகவும், ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சராகவும், 20 வந்து பார்த்தீங்கன்னா சப் கான்ட்ராக்டராகவும் இவங்க இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரயில்வே மற்றும் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸையும் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதா வந்து இவங்களோட பிஸ்னஸ் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 220 கோடி, கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் இஷ்யூ தான். புதுசாக தான் 220 கோடிக்கான ஷேர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆஃபர் ஃபார் சேலே கிடையாது. 100% ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான். ஸோ எதுக்காக இந்த ஐபிஓக்கு வராங்க, இந்த ஐபிஓ நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்காக வர்றாங்க. நம்மகிட்ட இருந்து திரட்டப்படும் 220 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ்க்கு தான் பயன்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட். இவங்களோட ஆர்டர் புக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ஆர்டர் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ்டாப்ளிஷ்டு ட்ராக் ரெக்கார்டும் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃபிஷியன்ட் பிஸ்னஸ் மாடலும் வந்து இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்தாக பார்க்கப்படுது. இவங்க வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. கவர்மெண்ட்டோட ஜல்ஜீவன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த நிறுவனத்தோட ஸ்ட்ரென்த்தாக பார்க்கப்படுது. இப்போது இவங்க ஃபினான்சியல்ஸ், அதாவது நிதிநிலையை வந்து பார்ப்போம். ஓவராலாக வந்து இவங்களோட ஃபினான்சியல் டேட்டாவை பார்க்கும்போது அது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்களோட அசெட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வருது. அது நம்மளால் பார்க்க முடியுது. 2022லேருந்து 2023ஆம் ஆண்டு கம்பேர் பண்ணும்போது இவங்களோட அசெட்ஸ் வந்து டபுளாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 2024லையும் வந்து அது டபுளாக தான் ஆயிருக்கு. ஸோ அது வந்து இவங்களோட அசெட்ஸில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவங்க ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிதியாண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது, நம்மளால் பார்க்க முடியுது. ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிதியாண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. 2023, 24 கம்பேர் பண்ணும்போது இவங்க ப்ராஃபிட் வந்து 18% வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ வந்து ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டேபிளாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது.
ஸோ இப்போ கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட் 2 குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 24.2 கோடி வந்து இவங்களோட ப்ராஃபிட் இருந்ததா வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவங்களோட இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு மார்ச்சோட எண்டிங்கை வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து சிமிலராக தான் இருக்குது, பெரிய வித்தியாசம் இல்லை. முக்கியமாக இவங்க ஃபினான்ஷியல் ஃபியர்லேயே வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாரோவிங்ஸ், அதாவது இவங்களோட கடன்கள். இவங்க வந்து ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக தான் இருக்காங்க, கடனே இல்லாத நிறுவனமாக தான் இருக்காங்க. ஸோ இவங்க ஃபினான்ஷியல் ஃபிகர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிகவும் ப்ளஸ்ஸான பாயிண்ட் தான், இது நல்லா பாசிட்டிவான விஷயம் தான். கடன் வந்து இல்லாத நிறுவனமாக இவங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட சந்தை மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 784 கோடியாக வந்து இருக்குது. ஸோ இவங்களோட கீ பேராமீட்டர்ஸில் வந்து பார்க்கும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா 36.36% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஆல்மோஸ்ட் 77% இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.01, கடனே இல்லாத நிறுவனம் தான். ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 36.36% ஆல்ரெடி நம்ம பார்த்தது. இவங்களோட பேட் மார்ஜின் 25.03 இருக்குது. இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ 5 இருக்குது. ஸோ இவங்களோட பியர் கம்பெனிஸ் யார் யார் என்பது இப்போ பார்ப்போம். அதாவது இவங்களோட பிஸ்னஸ் வச்சு இந்த நிறுவனத்தோட போட்டியாளர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பிஸ்னஸ் வச்சு பார்க்கும்போது இவங்களோட பியர் கம்பெனிஸ் யாரான்னு பார்த்தா வேபக் லிமிடெட் மற்றும் இஎம்எஸ் லிமிடெட், இந்த 2 நிறுவனங்கள் தான் இவங்களோட பியர் கம்பெனிஸாக பார்க்கப்படுது. ஸோ இவங்களோட டேட்டாஸ் வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வேபேக்கோடது 38 இருக்குது, இஎம்எஸ் லிமிட்டோடது வந்து பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. அதே சமயம் இந்த நிறுவனத்தோட பிஇ ரேஷியோ, அதாவது போஸ்ட் ஐபிஓட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. ஸோ 2 நிறுவனங்களை விட இது பெட்டராக இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு வந்து 36.36 இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே சமயம் இந்த 2 நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 13 மற்றும் 19 தான் வந்து இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் இருக்குது. ஓவராலாக இந்த நிறுவனங்களோட கம்பேரிஷன் வச்சு பார்க்கும்போது இவங்க பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க பெட்டராக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த ஐபிஓட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்ப்போம். இந்த ஐபிஓ ஜனவரி 24 ஓப்பன் ஆகி ஜனவரி 27 வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் போர்டு ஐபிஓ. நீங்கள் ஒரு ஐபிஓக்கு இந்த ஐபிஓ அப்ளை பண்ண ஒரு லாட்டுக்கு 50 ஷேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹையர் ப்ரைஸ் பேண்ட் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 14,700 வந்து இந்த ஐபிஓட ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ இப்போ இவங்க இந்த ஐபிஓ வந்து லிஸ்டிங் கெயின் எவ்வளோ தரும், ஸோ லாங் டேர்முக்கு இது கன்சிடர் பண்ணலாமா என்பதையெல்லாம் இப்போ பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது அது சேம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா இஐஎல் என்விரோ இன்ஃப்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓவை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இவங்களோட பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து சிமிலராக தான் இருக்குது. ஸோ அந்த ஐபிஓ லிஸ்டிங் ஆகி நல்ல கெயின்ஸை வந்துட்டு தந்துச்சு. ஸோ இந்த ஐபிஓ வந்து அதே மாதிரி நல்ல கெயின்ஸும் நல்ல லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 165 ரூபாயாக இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது இந்த ஐபிஓ வந்து 56% லிஸ்டிங் கெயின் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓவராலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐபிஓக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நல்லாவே ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐபிஓவில் எதிர்பார்க்கக்கூடிய லிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 40-60% லிஸ்டிங் தரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நிறுவனத்தில் எதிர்பார்க்குறோம். பட் இது வந்து எதிர்பார்க்கக்கூடியது தான். நீங்கள் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதா இருந்தால் அவங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணி அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓ நல்லா லிஸ்டிங் தரக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.